என்ன இருந்தாலும் இட்டாலியன் டிஷ்ஷாக இருந்தால் கூட நம்ம மண்பானைக்கும் நம்ம கறி அடுப்புக்கும் தோக்க தான் செய்யுது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்பானிஷ் டிஷ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து இட்டாலியன் டிஷ் பண்ண போகிறோம். ஸோ இல்லை இட்டாலியன் டிஷ்ஷுன்னு என்னென்னு நினைக்கிறீங்களா? கிளாசிக் மேக் அண்ட் சீஸ் தாங்க. அதே ஆர்வம் தான் சார் எனக்கும் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து சூப்பராக வரும். ஏன்னா ஒயிட் சாஸ் சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் உண்டு. இட்டாலியன் டிஷ்ஷு பண்ணும்போதோ அல்ல காண்டினென்டல் டிஷ்ஷு பண்ணும்போதோ நமக்கு வந்து பொருள் நிறைய கிடைக்காது. ரொம்ப வித்தியாசமாக சொல்லுவாங்க, ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு நம்ம ஸ்டைலில், அதாவது நமக்கு கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் கிளாசிக் மேக் அண்ட் சீஸ். ஸோ நம்மளே இன்றைக்கி வந்து ஒயிட் சாஸும் பண்ணி பாஸ்தா பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ கிடைக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப அத்தன்டிக்காக இல்லாமல் நமக்கு கிடைச்சிருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி டெலிஷியஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. வாங்க கறி அடுப்பில் பண்ணலாம். இன்றைக்கி கறி அடுப்பில் பண்ணுறோம். ஸோ பாஸ்தாவுக்காண்டி தண்ணி வச்சுருக்குறோம். கொதிச்சிருச்சு. ஸோ பாஸ்தா போட்டு எடுத்துருவோம். பாஸ்தாவில் என்னென்னா முதல்ல ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டுறேன். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இது நீரக்கூடாது, அதுக்காண்டி ஆயில் ஊற்றிக்கிட்டுறோம். பாஸ்தா வந்து மெக்ரோனி பாஸ்தா நம்ம எடுத்துருக்குறோம். இது வந்து 200 கிராம் நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எல்போ ஷேப்பில் இருக்குது. அந்த பாஸ்தா நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேவா? இப்போ பாயில் பண்ணிடுவோம். தண்ணி வந்து அதிகமாக வச்சுக்கிடுங்க பாஸ்தாவுக்கு. எப்போவுமே நம்ம ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம்ல, தண்ணி அதிகமாக வடிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. நான் வந்து உப்பு தேவையான அளவு நான் போட்டுக்கிடுவேன். சரியா? அடுத்தது வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உட்டன் ஸ்பூன் எடுத்துக்கிறோம், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிடும், அதுக்காண்டி தான் முதல்ல போட்ட உடனே ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படின்னா 9 to 13 நிமிஷம். எல்லா பாஸ்தாவுமே அவ்வளோ நேரம் ஆகும். 9லேருந்து 13 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம வந்து 9 நிமிஷத்துலேருந்து தான் கரெக்டாக நம்ம பார்த்துக்கிடணும். ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து சாஸ் பண்ணி சாப்பிடும் போது வந்து நல்லா இருக்காது. பாஸ்தா வந்து ஃபேமஸ், வந்து பாஸ்தான்னு சொன்னாலே எல்லோரும் சொல்லுவாங்க இட்டாலி தான் ஃபேமஸ் அப்படின்ட்டு. ஸோ மைதா மாவு தான், மைதா மாவில் பண்ணுறது தான். ஒரு நாள் நம்ம வந்து வீடியோவில் பண்ணுவோம் பாஸ்தா எப்படின்ட்டு, ஹோம்மேட் பாஸ்தா பண்ணுவோம் ஒரு நாள். பட் இன்றைக்கி வந்து நம்ம பேக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ பாஸ்தாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாஸ்தா வெரைட்டி வந்து மக்ரோனி, பென்னி, ஸ்பெகத்தி, ஃபிசிலி. ஸோ 9 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. வாங்க செக் பண்ணி பார்ப்போம். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கடி கடித்து பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு தெரியும் ஒயிட்டாக இருந்துச்சுன்னு வைங்களா, அது வந்து வேகணும் இன்னும். ஆனால் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டெயின் பண்ணிடுவோம். நல்லா வெந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சு. ஸ்டெயின் பண்ணிடுவோம். ஸோ குக் ஆகிடுச்சு. ஸோ ஓவர் குக் ஆகிடக்கூடாதுன்னுட்டு நான் கோல்டு வாட்டர் போடுறேன். கோல்டு வாட்டர் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ சூப்பராக வந்துருக்குது. இது வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதில் வந்து ஆயிலை போட்டுக்கணுங்க. ஆயிலை போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சரியா? ஸோ ஆயில் போட்டுக்கிற மேலே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க லைட்டாக. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாஸ் எப்படி பண்ணலாங்கிறத மண்பானையில் கறி அடுப்பில் வந்து நம்ம சாஸ் பண்ண போகிறோம். ஒயிட் சாஸு தணல் நல்லா அருமையாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து ஒரு சின்ன ஆனியன் எடுத்துருக்கிறேன். சின்ன ஆனியனில் வந்து ஒரு 4 பீஸு க்ளவுஸ் இருக்குல்ல, 4 பீஸ் வந்து லைட்டாக அப்படியே உள்ளே அமுக்கி வச்சு, பிரிஞ்சி இலை இருக்குல்ல, பிரியாணி பண்ணுவோம்ல அந்த இலை இருக்குல்ல, ஸோ அந்த இது ஒரே ஒரு பீஸு, அதையும் உள்ளே போட்டு இப்படி வச்சுருக்கிறேன். ஓகேவா? பார்த்தா தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்புறம் 1 லிட்ரு பாலுக்கு நம்ம ஒயிட் சாஸு பண்ண போகிறோம். பானை வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஸோ பால் முதல்ல ஊற்றிடுவோம். 1 லிட்ரு பால் எடுத்துருக்கிறேன். 1/2 லிட்ரு ஊற்றியாச்சு. ஒயிட் சாஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்களாம் கம்பு சுற்றுற மாதிரி ரொம்ப பெரிய வேலை கிடையாது. ஒயிட் சாஸ் ரொம்ப ஈஸியாக தான், சிம்பிளாக தான் நம்ம பண்ணுறோம். பால் 1 லிட்ரு தனியாச்சு. ஸோ அது கூட வந்து
வெங்காயம் சொன்னேன்ல, க்ளவுஸு, பே லீஃப் இந்த 3ஐயும் உள்ளே நான் போட்டுடுறேன். 15 நிமிஷம் வந்து அது கொதிக்கட்டும், மெதுவாக கொதிக்கணும். சரியா? ஸோ அதில் வெங்காயத்தில் உள்ளது வேறு க்ளவுஸில் இருக்குல்ல, அதோடைய ஃப்ளேவர்லாம் நம்ம மில்கில் வந்து நல்லா ஏறும். ஸோ அப்போ தான் வந்து ஒயிட் சாஸு சூப்பராக வரும். ஸோ கொதிக்கட்டும். கறி அடுப்பு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது பேசிக் மதர் சாஸ் வந்து ஒரு 6 சாஸ் உண்டு. ஸோ அதில் வந்து இதுவும் ஒன்று, பெசமல் சாஸ் அப்படின்ட்டு ஒயிட் சாஸு. இதை வச்சு நிறைய டெரிவேட்டிவ்னா இதை வச்சு நிறைய பாஸ்தா வெரைட்டிஸும் பண்ணலாம், சாஸ் பண்ணலாம், நிறைய பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இது வந்து பேஸு. இதை வச்சு தான் அடுத்த சாஸ் எல்லாமே டெரிவேட்டிவாக வரும். நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்குது கிளாசிக் மேக் அண்ட் சீஸு. ஸோ அதுக்காண்டி பெசமல் சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பெசமல் சாஸை வச்சு இன்னும் நிறைய டிஷ்ஷு பண்ணுவோம், பாஸ்தா வந்து நிறைய பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டியும் நம்ம வந்து இந்த சாஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜாதிக்காய் வந்து நம்ம எல்லா இடமே கிடைக்கும். ஸோ லைட்டாக கிரேட் பண்ணி மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு சைடு மட்டும் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். கூட வந்து சால்ட்டு, சுகரு, லைட்டாக பிளாக் பெப்பர் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டுறேன். சரியா? கம்மியான ஃப்ளேமில் குக் பண்ணுறதுனால இந்த ஆனியனோட ஃப்ளேவர் இருக்குல்ல, வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே இந்த பாலில் இறங்கிடும். இன்னொன்று பே லீஃப் போட்டிருக்கோம், அதே மாதிரி க்ளவுஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோட வாசனைகள் எல்லாமே இந்த மில்கில் வந்து நல்லா ஏறிடும். ஓகேவா? உண்மையில் சூப்பராக நல்லா ஒரு வாசனை வருது. ஸோ என்ன ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ இதில் இதுங்கட்டும். ஸோ ரொம்ப கொதிக்க விடாதீங்க. நீங்களும் மெயினாக பார்க்க வேண்டியது அதுதான், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ ஸ்லோ இதுலேயே அப்படியே கொதிக்கிற ஸ்டேஜில் இருந்து இதுங்கல்ல, இப்போ வரோம்ல புகை, அந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். சரியா? பாருங்கள், நல்லா வெங்காயமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ என்னமோ வந்து நம்ம ரூ பண்ண போகிறோம். ரூ வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, திக்கனிங் ஏஜென்ட்டு. ரூவில் வந்து 3 வெரைட்டி ஆஃப் ரூ உண்டு. ஒயிட் ரூ, பிளெண்ட் ரூ, ப்ரௌன் ரூ அப்படின்னு. நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி வந்து ஒயிட் ரூ தான். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ரூ பண்ண போகிறோம். ரூவுக்கு எப்படின்னா, இப்போ நம்ம வந்து எத்தனை லிட்டர் பால் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ரேஷியோ வந்து 1:10. 10ங்கிறது மில்க்கு, 1ங்கிறது மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளாரு, 1ங்கிறது அடுத்த பட்ரு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 1 லிட்டர் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 100 கிராம் வந்து நான் பட்ரு போடுறேன். அதே மாதிரி 100 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ 100 ml பட்ரு போட்டிருக்கிறேன், மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 100 ml ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கிடுங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஓகேவா? ரொம்ப ஃபயர் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கிடுங்க. வீட்டில் நம்ம ஸ்டவ்வில் பண்ணும்போது மட்டும் அதை கொஞ்சம் பட்ரு வந்து சால்டட் பட்ரு, அன்சால்டட் பட்ரு, எந்த பட்ருனாலும் நீங்கள் எடுத்துக்கிடுறோம். 100 கிராம் நம்ம ஃப்ளார் எடுத்துருக்குறோம். ஃப்ளார் வந்து போட்டுக்கிடுறோம். எடுத்துகிட்டு நம்ம ஒயர் விஸ்க் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுறோம். ஸோ ரூவில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 3 வெரைட்டி ஆஃப் ரூ உண்டு. ஒயிட் ரூ, பிளெண்ட் ரூ, ப்ரௌன் ரூ. ஸோ வந்து ஒயிட் ரூ வந்து நல்லா ஒயிட்டாக வரும். ஸோ அதை ஓவராக கொஞ்சம் குக் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆகிரும். அதையே ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது ப்ரௌன் ரூவாக மாறிடும். ஓகேவா? ஸோ நமக்கு தேவை ஒயிட் ரூ தான். ஏன்னா ஒயிட் சாஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா, நல்லா பஃபிங் ஆகுதா? ஸோ அப்படின்னா குக் ஆக ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி போட்டோன்னே கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னுட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னமோ வந்து அந்த ஒயிட் சாஸுக்கு நம்ம மில்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். இந்த ஆனியன் இருக்குல்ல, உள்ளே போட்டிருந்தோம்ல, ஸோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ என்னமோ வந்து இது தனியாக எடுத்துகிட்டு உண்மையில் அருமையான ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கியிருக்கு. ஆனியன், வெங்காயத்தோடைய சாறு எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஹீட்டானோடனே என்னமோ நம்ம அந்த ரூ பண்ணோம்ல, ஸோ அதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ரூ பண்ணியிருந்தோம்ல, ஸோ ஒயிட் ரூ பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை கொண்டு இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னமோ வந்து ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணிக்கிடுங்க மேக்ஸிமம். ஏன்னா அடியும் பிடிக்காது, இன்னொன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. வேறு ஒன்றும் செய்யலை, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்லோ ஃபயரில், அதாவது கம்மியான ஃப்ளேமில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்லா சூப்பராக இதுன்னு இருக்குது. நான் டேஸ்ட் பார்த்தேன், ஸ்வீட்டு வித்து இது இருக்குது, மில்க் ஃப்ளேவர் வருது. ஓகேவா? ஸோ அரோமாவும் நல்லா இருக்குது. அந்த ஆனியன் போட்டது, க்ளவுஸ் போட்டது வந்து நல்ல ஒரு இது கிடைக்குது, வாசனை வந்திருக்கு. ஸோ நல்லா சூப்பராக வந்துருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கேன் நான் ஒயிட் சாஸு. எதுக்கு அப்படின்னா, இதை வச்சு நான் நிறைய பாஸ்தா பண்ண போகிறேன். அதுக்காண்டி தான் நிறைய எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா நிறைய பண்ணுங்கள், அல்லது நான் சொன்ன ரேஷியோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. 1 லிட்டர் பால் எடுத்திங்களா, 100 கிராம் வந்து மைதா எடுத்துக்கிடுங்க, 100 கிராம் பட்ரு ரூவுக்கு,
அதாவது திக்கனிங் ஏஜென்ட் பண்ணுறதுக்கு அது. ஓகேவா, மற்றதெல்லாம் ரெகுலர் இது தான். ஓகேவா, ஸோ நல்லா திக்காயிடுச்சு. நம்ம இறக்கிடுவோம். ஸோ நம்ம மேக் அண்ட் சீஸ் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத முதல்ல பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ மேக் அண்ட் சீஸ் பண்ண போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆயில் மட்டும் ஊற்றிக்கிடுறேன். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், ஆனால் ஆலிவ் ஆயில் ஊற்றினீங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 30 ml போதும். ஏன்னா என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இது வந்து மேக் அண்ட் சீஸுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா, பூண்டு ஒரு 4 பீஸு எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொன்று வந்து ஆனியன், சின்ன ஆனியனு, அதாவது பெரிய ஆனியனை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா, ஃபைன் சாப்பு. சில்லி ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம கடையில் கிடைக்கும், நிறைய இடத்துல கிடைக்காது. அதனால ட்ரை சில்லி இருக்குல்ல, அதை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று பார்சலியும் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு ஹெர்ப்ஸு தான். நம்ம கொத்தமல்லி புதினா இருக்குல்ல, அந்த மாதிரி கான்டினென்டலில் உள்ள ஒரு இது பார்சலி, நல்ல ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு இது தான். ஸோ அதை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அது இல்லைன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி இது நீக்கிட வேண்டியது தான். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆயில் மட்டும் சூடு பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல வந்து கார்லிக் போட போகிறேன். ஸோ அடுத்தது வந்து நான் வெங்காயம் போட போகிறேன். ஸோ வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடுறேன். ஸோ சில்லி ஃப்ளக்ஸ் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளக்ஸு, பெப்பர் பவுட்ரு இதெல்லாம் ஆப்ஷனல்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறையவங்க வந்து பெரிய ஆட்களுக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்காது, சின்ன குழந்தைகளுக்கு ஸ்பைசி பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த 2 வந்து அவாய்ட் பண்ணிக்கிடலாம், அல்லது கண்டிப்பாக வந்து போட்டுக்கிடுங்க. ஸ்பைஸியாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி ஃப்ளக்ஸு நிறையா போட்டுக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து மேக் அண்ட் சீஸ் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். ஒயிட் சாஸ் இருக்குல்ல, ஸோ அதை எவ்வளோ குவான்டிட்டி என்ன அதுன்னுட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சாஸ் வந்து நம்ம வந்து 1 லிட்டரில் பண்ணோம். நான் வந்து 250 தான் எனக்கு தேவை. ஸோ அவ்வளோ தான் நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, ஸோ பாஸ்தா வந்து 200 கிராமு, இது 250 வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ கண்டினியூஸாக இன்னும் ஒரு 2-3 பாஸ்தா நான் பண்ண போகிறேன் அதே சாஸ் வச்சு. அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப திக்காக இருக்குது. லைட்டாக நான் தண்ணி ஊற்றிக்கிடுறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஆனியன், கார்லிக்கு, சில்லி ஃப்ளக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ பார்சலி போட்டுக்கிறேன். பார்சலி இல்லைன்னா வீட்டில் வந்து கொத்தமல்லி இருந்தால் அதை போட்டுக்கிடுங்க. சரியா? 50 ml வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஊற்றுறேன். கொதித்த உடனே பாஸ்தா போட்டு டாஸ் பண்ணி நம்ம வந்து சீசனிங் பார்த்து இறக்கிற வேண்டியது தான். சீஸ் வந்து ஒரு 25 கிராம் வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பாஸ்தா போட்டதுக்கப்புறம் தான் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஃப்ரெஷ் க்ரீமு ஆப்ஷனல். நீங்கள் வந்து வீட்டில் நமக்கு கிடைக்கல, ஃப்ரெஷ் க்ரீம் எங்கே இருக்குது, என்ன யாது அப்படின்னா வேண்டாம், ஃப்ரெஷ் க்ரீமை விட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னமோ வந்து நம்ம டைரெக்டாக பாஸ்தா போட்டுற வேண்டியது தான். பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பாஸ்தாவை போட்டுற வேண்டியது தான். ஸோ ஆயில் போட்டதுனால நல்லா தனித்தனியாக வருது பாருங்கள். இன்னொரு விஷயம் இதில் மெயினாக இருக்குது, இந்த பாஸ்தாவில் கிளாசிக் மேக் அண்ட் சீஸில் நீங்கள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டீங்கன்னா கூட ரொம்ப டைட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அதை வந்து மனசில் வச்சுடுங்க. எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணி முடிச்சுட்டு உடனே சாப்பிட்ருங்க. அதை வைக்கிறேன் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தால் கூட உங்களுக்கு ரொம்ப டைட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம சீஸ் போட்டுருவோம். மொசராலா சீஸு 30 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு சீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். மொசராலா நான் எடுத்துருக்கிறது. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதும் கூட. ஸோ அதனால் அதை எடுத்து போட்டிருக்கிறேன். உண்மையில் சூப்பராக வந்துருக்குது, மெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாருங்கள், நல்லா திக்காகவும் இருக்குது, இதாகவும் இருக்குது. ஸோ நான் மேலே வந்து பார்சலி போட்டுக்கிறேன். பார்சலியும் பிரெட் க்ரம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி பண்ணணுங்கிறது. ஸோ அதை மாதிரி பண்ணி பார்சலி மேலே போட்டுடுறேன். பிரெட் க்ரம் போடுறேன். ஓகேவா, ப்ரெட் வந்து நல்லா ட்ரை பண்ணி க்ரஷ் பண்ணி போடுங்க. ரொம்ப பவுடராக இருக்காண்டா, கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டாலே போதும். ஓகேவா, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பவுலில் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னுட்டு. ஓகே, வாங்க டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னுட்டு. உண்மையில் சூப்பராக வந்து இருக்குது, அருமையாக இருக்குது. என்ன இருந்தாலும் இட்டாலியன் டிஷ்ஷாக இருந்தால் கூட நம்ம மண்பானைக்கும் நம்ம கறி அடுப்புக்கும் துவக்க தான் செய்யுது. நல்லா அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் கீழே போடுங்க. ஓகேவா, தேங்க்யூ. குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறதையும் நம்ம பண்ணுவோம். ஓகேவா.